அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் முதல்வராக அதிஷியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், ஆலோசனை கூட்டத்தில் அதிஷியின் பெயர் முன்மொழியப்பட்டிருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, அதாவது இந்த முதல்வர் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனான அந்த கூட்டத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிஷியை வந்துட்டு அடுத்த முதல்வராகலாம் என்று முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 12 மணி அளவில் வெளியாகும் என்று ஏற்கனவே ஆம் ஆத்மி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதல்வர் இந்த போட்டியில அதிஷி, கோபால் ராய், சௌரவ் பரத்வாஜ், கைலாஷ் கெலாட் மற்றும் சஞ்சய் சிங் மற்றும் கோபால் ராய் ஆகியோர் வந்துட்டு பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில இவர்களில் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஏனென்றால் அனைவருமே வந்துட்டு ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக முக்கிய இலாக்காக்களும் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கட்சிக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர்கள். எனவே இவர்களில் யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தி வருகிறார். ஏற்கனவே அமைச்சர்கள் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்த நிலையில இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கருத்துக்களை தனித்தனியாக கேட்டு வரக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது 12 மணி அளவில் வெளியாகும். இதற்கு இடையில தான் கூட்டத்தில் அதிஷி பெயரை வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலே முன்மொழிந்ததாக அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பார்த்தால் அடுத்த புதிய முதல்வராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்படலாம். அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என கருதப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றது. மாநில அமைச்சராக செயல்பட்டு இருக்கிறார். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மணீஷ் சிசோடியா உடன் இணைந்து டெல்லியினுடைய கல்வி மேம்பாட்டு பணிகள்ல ஒன்றிணைந்து செயல்பட்டவர். இது போன்று பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கட்சிக்காக பணியாற்றி வரக்கூடிய நிலையில அதிஷி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் மட்டுமே. 12 மணி அளவில் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை மாநில அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் வந்துட்டு வெளியிட இருக்கின்றார். தற்போது அந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது 12 மணி வரை வரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புலையும் அதிஷியின் பெயர் வெளியாச்சு அப்படின்னா பட்டியலில் இருந்த மற்றவர்களும் அதை ஏகமனதா ஏத்துக்கிறதுக்கான சூழல் இருக்கா? கண்டிப்பாங்க. அதாவது சிறியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்த பொழுது அதிஷி மற்றும் சௌரவ் பரத்வாஜ் ஆகிய இருவரும் தான் கட்சியை வந்துட்டு முன்னெடுத்தி சென்றிருவார்கள். பல்வேறு தேர்தல் நேரங்களிலும் வந்துட்டு கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்கள், முக்கிய ஆலோசனை கூட்டங்கள்ல முன்னெடுத்து நடத்தியிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த கட்சி பணிகளை மேற்கொண்டதன் காரணமாகவும் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற அந்த சூழல்ல முடிவுகள் வந்துட்டு எடுக்கப்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் அந்த அதிகாரங்கள் வந்துட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் அடிப்படையில அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்திருந்தார்கள். எனவே மற்றவர்களுக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஆட்சேபணி இருக்காது என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில்தான் அவர் அதிஷியினுடைய பெயர் முன்னதாகவே கடந்த ஒரு வாரமாகவே அவர் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படலாம், அதாவது முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற அந்த அறிவிப்பு வெளியாகியதில் தொடங்கியதிலிருந்தே அதிஷி அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் பேசி வந்த நிலையில தற்போது அதற்கான அந்த கூட்டம் தான் நடைபெற்று வருகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சி நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். நிச்சயமா இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.